பிரைஸ்தலாட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் சற்று நேர ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம், அதன் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே சொல்லும்போது, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி கெஞ்சினேன். சில நேரங்களிலே வாழ்க்கையிலே கூப்பிட வேண்டிய நேரங்களும் வருகிறது, கெஞ்ச வேண்டிய நேரங்களும் வருகிறது. தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறோமா என்றால் பலருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே சில விஷயங்களுக்காக, சில காரியங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி கெஞ்ச வேண்டியது அவசியம். சங்கீதக்காரன் இங்கே எதற்காக கெஞ்சினான் என்று அதன் மேலே உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும்போது, அதே 30வது சங்கீதம் 6வது வசனத்திலே, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் என்று சொல்கிறார். ஒரு காலம் நான் அசைக்கப்படுவதில்லை. சில நேரங்களில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசிவிட்டு தேவ சமூகத்திலே நாம் கூப்பிடும்போது கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். அந்த நேரங்களில் நாம் கெஞ்சி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியதான கட்டாயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி மனக்கலக்கங்களிலே சில வார்த்தைகளை நாம் பேசுவோம். தேவ சமூகத்திலே துணிகரமாய் உன் நாவனால் பேசாதிருப்பாயாக என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போது மனக்கலக்கங்கள், சில மன உளைச்சல்கள், சில வேதனைகள், பிரயாசங்கள், வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது மனம் பதறி சொல்கிறதான வார்த்தைகள். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 116வது சங்கீதத்திலே பார்க்கும்போது 116:11 என்று நினைக்கிறேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இப்படி மனக்கலக்கத்திலே சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பேசும்போது தேவ சமூகத்திலே மறுபடியும் கெஞ்சி ஜெபிக்கிறதான அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான அனுபவங்கள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில பாடுகள் வரும்போது நாம் மனம் பதறி கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? தேவ சித்தத்திற்கு மாறுபட்ட வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? இந்த காலை வேளையில் நாம் சிந்திப்போமா? தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, சில வித்தியாசமான அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும்போது, அல்லேலூயா, தாவீதுக்கு பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள். கெபியில் இருக்கிறார், குகையில் ஒளித்திருக்கிறார், சவுலுக்கு பயந்து எங்கெங்கோ இருக்கிறார். பயங்கரமான சோதனைகள், பயங்கரமான போராட்டங்கள் நேரத்தில் சில நேரங்களில் மனம் பதறி மனக்கலக்கத்திலே என்று சொல்கிறார். அந்த இடத்துல மனக்கலக்கங்கள், மனதிலே கலக்கங்கள் வரும்போது நம்முடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள், நாம் பேசுகிறதான வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆமீன். அப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில வார்த்தைகளை மனம் பதறி பேசினோம் என்றால் அதையும் கர்த்தர் மன்னிக்க வல்லவர். அந்த நேரத்தில் தான் நாம் கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது மோசே பல இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறார். அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி முறையிடுகிறாங்க, கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறாங்க. அப்பேற்பட்ட நேரத்திலே ஒரு இரட்சகனாக மோசே அந்த இடத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் மனம் பதறி மன கலக்கத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது வார்த்தைகள் நாம் பேசி இருந்தோமானால், அல்லேலூயா, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சில நிர்பந்தமான சூழ்நிலைகள், சில நிர்பந்தமான போராட்டமான நேரங்கள் வாழ்க்கையில் வரும்போது நாம் மனம் பதறி பேசுவது உண்டு. எல்லா மனுஷனும் கர்த்தருக்கு முன்பாக யாருமே நீதிமான்களை அல்ல. ஆகவே சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் மனம் பதறி மன கலக்கத்திலே சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்தது போல இருக்கும். அதுதான் 30வது சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது,
கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று சொல்கிறார். எதற்கு கெஞ்சினார் தெரியுமா? அவர் தம்முடைய முகத்தை இவருக்கு மறைத்து கொண்டார். இவர் என்ன நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொன்னதுனால ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சங்கீதம் 37 கடைசி பாகத்திலே, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். அல்லேலூயா. உம்முடைய முகத்தை, சில வார்த்தைகள் நாம் தகாததை பேசும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்து கொள்கிறதான அனுபவம். அந்த நேரத்திலே மறுபடியும் கெஞ்சி பிரார்த்தித்த போது என்ன நடந்தது தெரியுமா? அதன் 11வது வசனத்திலே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். அல்லேலூயா. ஏதோ சூழ்நிலையில் புலம்பி சொன்னோம், அது உண்மைதான். அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இதை மன்னியும் என்று நாம் கெஞ்சி பிரார்த்திக்கும் போது நாம் புலம்பின அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் மனக்கலக்கத்தில் ஏதாவது அவிசுவாச வார்த்தைகள் பேசியிருந்தோம் என்றால், இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் கெஞ்சி, ஆண்டவரே இந்த மாதிரி வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் வராதபடி, என்னுடைய வாயிலே வராதபடி நீர் எங்களை காத்து கொள்ளுங்க என்று தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு தம்முடைய முகத்தை நமக்கு நேராக திருப்புவார். மறைத்து கொண்ட தம்முடைய முகம் நமக்கு நேராக திருப்பப்படும். அப்போது நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். ஆமென். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏதோ சூழ்நிலையிலே ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்பா, நாங்கள் ஆண்டவரே அவிசுவாசமான வார்த்தைகள் மனக்கலக்கத்திலே ஆண்டவரே நாங்கள் சொன்னது உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அதை உடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து அப்பா, நீர் மறைத்து கொண்ட உம்முடைய முகத்தை திரும்பவும் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக அப்பா. உம்முடைய முகம் எங்களுக்கு பிரகாசமாகும் போது, உங்கள் முகம் எங்களுக்கு நேராக திருப்பப்படும் போது எங்களுடைய இந்த புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறும் தகப்பனே. இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மாற பண்ணுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. மனம் பதறி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு கிருபையா எங்களை காத்து நடத்துங்க. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் காத்து நடத்துங்க. இந்த காலை வேளை ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஒரு ஆனந்த களிப்பு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வீடுகளிலும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் ஆசீர்வாடுவீராக ஆண்டவரே. நீர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ சமாதானத்தை, தேவ கிருபையையும் கட்டளையிடுவீராக. சகலத்தையும் உடைய திரு சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.